கட்டுப்பாட்டை மீறி வாழறது தப்பு. உங்க மனைவியும் குழந்தையும் பாருங்க. அவங்களை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? உங்களுக்கு இது லாஸ்ட் வார்னிங். நீங்க உங்களை திருத்திக்கோங்க. நான்சியோட தொடர்பை விட்டுட்டு உங்க மனைவிக்கு நம்பிக்கைக்குரிய கணவனா வாழ பாருங்க. இல்லன்னு வெச்சுக்கோங்க, அடுத்த முறை உங்க மனைவி கிட்ட நானே போய் எல்லா உண்மையை சொல்லிடுவேன். சொல்லுங்க மேடம். எங்க இருக்க? லட்சுமி நகர் 3வது தெருவில் இருக்க மேடம். உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல தான் தெரியாம நிக்கிறேன். வாட்ஸ்அப்ல நீ அனுப்பின போட்டோஸ்லாம் பார்த்தேன். அந்த நாய் இந்த தமயந்தி கூட தான் சுத்திட்டு இருக்கானா? அவன் கூட அந்த புறம்போக்கு மகேஷும் ஒய்ஃப் இருக்காங்களோ? இருக்காங்க மேடம். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் கண்ணில் நீ பற்றாத, எல்லாத்தையும் வாட்ச் பண்ண. சரிங்க மேடம். ஓகே மேடம். சரிங்க சிஸ்டர், நீங்கள் சொன்னபடியே நான் கேட்குறேன். வாங்க, என் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீ போன பேசிட்டு சொல்லு, என்ன விஷயம்? எங்க இருக்க? அம்மாவுக்கு உடம்பு சரியான ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். எங்க? லக்ஷ்மி நகர் ஹாஸ்பிட்டல் இல்லையா? என்ன வளர்ற? நான் வளரல, நீ தான் உண்மையை மறைக்கிற. நீ லக்ஷ்மி நகர் மெயின் ரோட்ல நீ, தமயந்தி, உன் ஃப்ரெண்ட் மகேஷோட பொண்டாட்டி நீங்க 4 பேர் நின்றுட்டு இருக்கல? நீ பிளாக் கலர் ஜீனும் கிரீம் கலர் ஷர்ட்டும் போட்டுக்க, கரெக்டா? உனக்கு எப்படி தெரியும்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ நீங்க உடனே வரலனா நான் வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். முடிவை நீ எடுத்துக்கோ. நான்சி 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 தமயந்தி, கிளம்பலாமா? யாருங்க போன்ல? ஆஃபீஸ் காலு, உடனே ஆஃபீஸ்க்கு போய் ஆகணுமா? என்னங்க சொல்றீங்க? கோயிலுக்கு வா போலான்னு கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ ஆஃபீஸ்க்கு போகணுங்கிறீங்க? முக்கியமான வேலை, நான் உன்னை வீட்டில் விட்டுறேன், நீ அம்மாவை கூப்பிட்டு கோயிலுக்கு போ. மச்சான், தங்கச்சியை கூப்பிட்டு வீட்டுக்கு போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். வரேங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரிம்மா. வரேங்க. என்னங்க இவங்க ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்றாங்க, உங்களை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. என்னங்க பேசுனாங்க? அவங்க ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமா பேசினாங்க, வேற ஒண்ணும் இல்ல. வா வாடா, சலாம். ஒண்ணு இல்லடா, அப்பா உனக்கு சாக்லேட் வாங்கி தரவா? அப்புறம் என்ன தம்பி, புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பொழுது போகல, அதான் சும்மா பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம் தம்பி, ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, மாதத்துக்கு வருமானம் எவ்வளோ வரும்? இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது, ஆர்டரை பொறுத்து தான். சில சமயம் லட்சக்கணக்கில் கூட வரும். ஓ அப்படியா, சரி 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 சரி. என்னக்கா பஜ்ஜி சொல்றதுலாம் பலமா இருக்கு? சரி தள்ளு, நான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். என்னக்கா அது தேர்ட் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ற? கல்யாணம் ஆகி போனாலும் நான் உன் தங்கச்சி தான், அதை மறந்துடாத. இப்ப என்ன, நீ சமையல் பண்ணணும் அவ்வளவுதானே? சரி பண்ணிட்டு போ. சரி ஓகே. சரி, நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். வீட்ல எல்லார்கிட்டயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன்ல. என்னக்கா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? அவங்க தான் யாருமே என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்க, பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும்? குடும்பம்னா அப்படிதானமா இருக்கும், எல்லாம் போக போக சரியா போயிடும். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா, எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அனிமேல அநியாயமான விஷயத்துக்கு தான் கோவப்படும், மற்றபடி தங்கமான குணங்க. என்ன ஓய்,
என்ன 2 பேரும் ரொம்ப காரசாரமா பேசிட்டு இருக்கல, என்ன விஷயம்? உமக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணுமோ? இல்ல ஓய், சொன்னேன்னா எனக்கு தெரிஞ்ச பல ஐடியாக்களை எடுத்து விடுவேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? உம்ம ஐடியாலாம் எங்களுக்கு தேவையில்லை, கொஞ்சம் அமைதியா இரு. சரி ரைட், கொடுத்து வச்சது அவ்வளவுதான் உமக்கு. ஏன் சங்கூதி வீட்டுக்கே போக மாட்டியா? இந்த கேள்வியை நானும் கேட்கலாம் இல்லையோ, ஆனா பாவம் ஓய், உமக்கு தான் வீடே இல்லையே, நீர் எங்க போய் படிப்பேர்? ரோட்லயே போய் படிப்பேர்? கொஞ்சம் இருக்கா, இந்த வந்துட்டேன். சங்கூதி, பெரியவங்க இப்படி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது? பெரியவா மாத்திரம் அப்படி பேசலாமோ? அதை விடுமா, சங்கூதி பேசுறதெல்லாம் பெருசா எடுத்து கூட. மணிமேகலை, அவருக்கு தெரிஞ்சு கூட உனக்கு தெரியலையே. என்ன ஓய் மாப்பிளே, என்ன சைலண்டா இருக்கல, என்ன விஷயம்? உமா சகலப்பாடி மூர்த்தியாத்துக்கு போயிருந்தேன். மூர்த்தி தங்கச்சி கவிதா இருக்காளோ இல்லையோ, அவ கல்யாண வேலைகள் ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. ஆனா உங்களெல்லாம் கூப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன அப்படி சொல்லி அனுப்பிச்சார் அவரு? ஆமா ஓய், உங்க கல்யாணத்துக்கு வந்தவாள நீங்க மதிக்கவே இல்லைன்னு என்கிட்ட சொல்லி ரொம்ப காராசாரமா விவாதம் பண்ணா ஓய். கல்யாணத்துக்கு வந்தா அவன் காலில் விழுந்து மரியாதை பண்ணுமா என்ன? கல்யாணத்துக்கு வந்தவங்க அவங்க தானே விஷ் பண்ணணும். முதல்ல அதை பண்ணாரு அவரு. அதானே, அவர் பாட்டுக்கு தனியா போய் உட்காந்தா நாங்க எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? அப்படிலாம் மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை எங்களுக்கு. சங்கூதி, மூர்த்தி மாமா உங்ககிட்ட இவர் கல்யாணத்துல அவமரியாதையா நடத்துறான்னு உங்ககிட்ட சொல்லி அமிச்சாரா? இல்ல நான் தான் மணிமேகலை நடத்தின மறுவீட்டுக்கு வந்திருக்காங்க, நீங்க வரையலான்னு கேட்டேன். அப்படி கூப்பிடும் போதுதான் இந்த பேச்சு ஆரம்பிச்சது. சங்கூதி, தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்க எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு அங்க போனீங்க? மூர்த்தி மாமா என்னமோ வானத்துல இருந்து குதிச்சு மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு. அவருக்கும் நமக்கு சரியா வராதுக்கா. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. மணிமேகலை, உங்க அப்பா இறந்து போன போது கூட அவர் பிஹேவியர் சரியில்லை. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், என் தகுதியெல்லாம் அவர் ஒரு ஆளே கிடையாது. இவர் இந்த மாதிரி ஆள்கிட்ட நான் பழக்கமே வச்சுக்கிறது இல்லை தெரியுமா? என் கனவு, என் ட்ரீம்ஸ், என் லட்சியம் எல்லாம் வேற, ரொம்ப பெருசு. இவர் கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சாரா? இவரெல்லாம் கூப்பிட்டாலே என் தகுதியெல்லாம் நான் போகவே மாட்டேன். சங்கூதி, இதை அப்படியே போய் சொல்லுங்க அவர்கிட்ட. அதை விட வேற வேலை எனக்கு என்ன இருக்கு, சொல்லிடுறேன். வேற எதுவும் முக்கியமான விஷயங்கள் இருக்கா? சங்கூதி, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நர்த்தனன், சங்கூதியை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அன்னைக்கு நடந்த பிரச்சனைய இன்னைக்கு பேசி பெருசு பண்ணிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. மணிமேகலை, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு வா. சரிக்கா, வா, எல்லாத்தையும் எடுத்து வை. வருவோய், சாப்பிட்டு ரொம்ப தெம்பா பேசலாம், கையால் அம்பலாம். வரோம். நர்த்தனன் வாங்க. நான்சி, வா சிவா. நான்சி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லா விஷயத்திலயும் சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணா எப்படி? சந்தேகப்பட்டு நான் டார்ச்சர் பண்றேனா? கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் கேக்குறேன். நீ போய் சொல்லாம சொல்லு. தமயந்தி, நீ, மகேஷோட பொண்டாட்டி 4 பேர் ஷாப்பிங் போல. உனக்கு எப்படி தெரியும்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்போ ஆள் வச்சு வேவு பாக்குற, அப்படிதானே? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எது நல்லா இல்ல? ஃபோன் பண்ணா என் ஃபோன் லைன் கிடைக்காத அளவுக்கு ரிஜெக்ட் லிஸ்ட்ல போட்டு வைக்கிற. இங்க ஒருத்தி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு தனியா தவிக்க விட்டுட்டு என்னைக்கோ ஒரு நாள் நினைச்ச மாதிரி வந்து என்னடா பண்றது? இது நல்லா இல்ல சிவா, சீரியஸாவே. பார், எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. எங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை? சூழ்நிலை தெரியாம பேசுற, சூழ்நிலை தெரியாம நடந்துக்கிற. உன்னால என் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போச்சு. அது நான் சொல்லணும் சிவா. முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லு. பார், எங்க வீட்டுல என் தங்கச்சி பிருந்தாவால ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பிருந்தா ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு. கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்காரு. அந்த டென்ஷன்ல நான் இருக்கேன்.
அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். அது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடு. ஃப்ரீயா விட்டா எந்நேரமும் தங்கச்சி பிரச்சனை பத்தி யோசிச்சே இருப்பில்ல? வேற எந்த நினைப்பும் உனக்கு வராது, அப்படிதானே? என்ன பதிலே காணும். அந்த தமயந்தி கூட ஷாப்பிங் போக மட்டும் நேரம் இருக்கு. அப்பெல்லாம் தங்கச்சி பிரச்சனை உனக்கு ஞாபகமே வராது இல்ல? என்ன பார்க்க வரும்போது மட்டும் தங்கச்சி பிரச்சனை ஞாபகம் வரும், அப்படித்தானே? எல்லார் கூடவும் போன்ல பேச டைம் இருக்கு. பட் நான் கால் பண்ண மட்டும்தான் டைம் இல்ல, ரிஜெக்ட் லிஸ்ட்ல போட்டு வைப்ப, அப்படித்தானே? உன் வீட்டுக்கு போக டைம் இருக்கு, ஆனா இங்க வர்றதுக்கு உனக்கு டைம் இல்ல. ஆனா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்ற சிவா, நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. தமயந்தி வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துட்டீங்க. உனக்கு பாசம் காதல் எல்லாமே தமயந்தி மேலதான் இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல நான்சி. போய் சொல்லாத சிவா. இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் அவளை விரட்டி விட்டுருப்ப நீ. வந்து இதெல்லாம் உடனே நடக்கணும்னு எப்படி முடியும்? அதுக்குன்னு கொஞ்சம் டைம் வேணும்ல. எவ்வளவோ டைம் கொடுத்தாச்சு சிவா. எத்தனையோ தடவை சொல்லியும் பார்த்தாச்சு. எதுவும் நடக்கிற மாதிரி இல்ல. பட் நீ என்னை ஏமாத்தினது மட்டும் நல்லா புரியுது. அப்படி நீ நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. எடுத்தோம் கௌதம் முடிவெடுக்க என்னால முடியாது. நாளைக்கு தமயந்தி போலீஸ் கேஸ்னு போனா என் நிலைமை என்ன ஆகுது? போனா போயிட்டு போறா. சட்டப்படி அவ கல்யாணத்தை விட நம்ம கல்யாணம் தான் செல்லும். ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு. தீர்ப்பு எனக்கு சாதகமா தான் அமையும். நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. கோயிலில் நடக்கிற கல்யாணத்தையும் கோயில் மூலமா சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்களாம். தமயந்திக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் சட்டப்படி செல்லும். அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி முதல் மனைவிங்கிற அங்கீகாரம் சட்டப்படி உனக்கு கிடையாது. அது தமயந்திக்கு தான். அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. நம்மளுக்கு கல்யாணம் நடந்தது இல்லை, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். அதுவும் இல்லாம உனக்கு எனக்கும் நடந்த கல்யாணம் கூட முறைப்படி நடக்கல. சட்டப்படி அதுவே தப்பு. கோர்ட்டுக்கு போனா உனக்கு எனக்கும் நடந்த கல்யாணம் சட்டப்படி செல்லுமோ செல்லாத எனக்கு தெரியல. வீணா என்னை மிரட்டணும்னு நினைக்காத, அது நல்லதுக்கு இல்லை. நான்சி, என்ன மன்னிச்சிரு சிவா. நான்சி என்ன நான்சி என்ன பண்ற? என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். சொன்ன கேளு, ஏந்திரு. நான்சி சொன்ன கேளு, ஏந்திரு. நான்சி என்னது? டார்ச்சர் பண்ண நினைக்கல சிவா. சரி நான்சி. உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பேன் தெரியுமா? ஏன் என் அன்பு உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் வாழ்ந்து புரிய வைக்காத அன்பை நான் செத்து புரிய வைக்க தயாரா இருக்கேன். இந்த மாதிரிலாம் பேசாத. என்ன நான்சி நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? நான் எந்த அளவுக்கு மேல பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த உலகத்துல என்ன மாதிரி உன் மேல யாரும் பாசம் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன நான்சி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சிவா. நான்சி சரி நான்சி. நான் மேல உயிரே வச்சிருக்கேன் தெரியுமா? நான்சி நீ இல்லைன்னா செத்துருவேன். நான்சி பாரு, இந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கல, ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? உன்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்ல முடியாது சிவா. இதுக்கெல்லாம் காரணம் உன் மேல வச்சிருக்க லவ் மட்டும்தான். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாருக்கும் நான் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. அப்படி நடந்தா நான் செத்துருவேன். அது மாதிரிலாம் பேசாத. சரி விடு, இனிமே என்ன டார்ச்சர் பண்ணாத. நேரம் வரும்போது அந்த தமயந்தி நானே அமிச்சிடுறேன். அழாத. இது போதும் சிவா. இனிமே நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். நான்சி. சிவா நீ சாப்பிட்டியா? இல்ல. சரி வா சாப்பிடலாம். வா. சமையல் ரொம்ப பிரமாதம். உனக்கு இவ்வளவு நாளா சமைக்க தெரியுமா? உனக்காக கத்துக்கிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி சந்தோஷமா பேசினது ரொம்ப நாள் ஆச்சுல்ல? நீ தான் என்ன புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ண. சரி, நடந்து முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம். இனிமே நம்ம சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். வா. ஏய் என்ன? ஏய் ஆபீஸ் இருக்கு. வா சிவா. பகல்லையே ஏய் என்ன நான்சி? சொன்ன கேளு நான்சி. நான்சி என்ன நான்சி? ஏய் என்ன நான்சி இது? என்ன நான்சி?
எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வரீங்க? கை கட்டிருக்க. என்ன பண்ணிருக்க நீ? விளையாடாத, அவுத்தோட. நான்சி, விளையாடாத, அவுத்தோடுன்னு சொல்றல. ஏய், வாய் முறா. அப்படியே கத்திர குத்துறேன்னு வெச்சுக்கோமே. வேணா நான்சி, நான்சி ப்ளீஸ் நான்சி, வேணா நான்சி, நான்சி. ஒரே குத்து. சங்க அப்படியே தெரிச்சிரும் மகனே. ஐயோ, நான்சி, வேணா நான்சி ப்ளீஸ் நான்சி. விளையாடாத. கத்தி வச்சிருக்க ப்ளீஸ். பார், இது வந்தால பேசி தீர்த்துக்கலாம் ப்ளீஸ். உங்கிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்லடா. முடிவு பண்ணிட்டேன். இனி நீ வாழ்ந்தா என் கூட தான். இல்ல செத்து போடு. தேவர், என்ன நான்சி, நான் உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன் தெரியுமா? சீ, வாய் மூடு. காதல் பாசம் இதெல்லாம் வச்சு தான் ஏமாத்திட்டு இருக்க. இல்ல, உங்கிட்ட ஏமாந்ததெல்லாம் போதும். என்ன சொன்ன? தமைந்தி தான் உனக்கு முதல் பண்ணட்டியா? உனக்கு எனக்கு நடந்த கல்யாணம் செல்லாது. செல்லாதா செல்லாதா சொல்லு. இல்ல கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல குத்திடுவேன். சொல்லு குத்தாத. சொல்லு சொல்லு. செல்லம். ஓ, இது நீ பயத்துல சொல்ற. மனசாட்சி தொட்டு சொல்லு. என் நம்பர் எதுக்குடா ரிஜெக்ட் லிஸ்ட்ல போட்டு வச்ச? சொல்லுடா. நான்சி, நான்சி, நான்சி தெரியாம பண்ணிட்டேன் நான்சி. இப்படித்தான் நீ அடிக்கடி சொல்லிட்டு இருக்க. ஆனா இனிமேல் என்கிட்ட தப்ப முடியாது. சும்மா கட்டி போட்டு வச்சிருக்க மட்டும் நினைக்காத. நான் கொடுத்திருக்க மருந்துல உன்னால நடக்க கூட முடியாது. முட்டி அசைக்க கூட முடியாது. நான்சி ப்ளீஸ். தெரியுதா? புரியுதா? இத பார், இனிமே நிரந்தரமா என் கூட தான் இருக்க போற. புரியுதா? நீ தப்பான முடிவு எடுக்கிற நான்சி. வேணா சொன்ன கேளு. தப்பான முடிவு நான் எடுத்திருக்கனா? எடுத்தது நீடா. என்ன தவிர இன்னொரு ஏறெடுத்து பார்க்க கூடாதுடா. பார்க்க மாட்டேன் ப்ளீஸ். நம்பு என்ன. உன்னை நம்புறதுக்கு நான் முட்டாள் இல்லடா. உன்னை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் அதனாலதான் உன் தமைந்தி கதையை முடிச்சிட்டேன். நான்சி, தமைந்தி. அடிங்க. என்ன கத்துற? வாய் மூடு. அசஞ்ச. தமைந்தி என்ன பண்ண? ஓஹோ, தமைந்தி பத்தி கவலை வந்துருச்சோ? அவ இனி இருக்க மாட்டா. உயிரோடவே இருக்க மாட்டா. என்னடி பண்ண? வாய் மூடு. ஏதாவது பேசுன செத்துருவ. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, மங்கள விளக்கே வருக. யார் அது உள்ள? என்ன அண்ணல பத்தல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குனே. என்ன பக்கவாதம் வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? என்ன சிம்மக்கல்? என்ன மேக்கப்பா? யாரையா சொன்னது மேக்கப் பண்ணு? இது ஒரிஜினல் ஸ்கின் யூ நோ. ஒரிஜினலா? போன வாரம் மழையில நனைஞ்சிட்டு வரப்ப கருப்பா இருந்த. யோ, மழையில நனைஞ்சத நீ ஏன் பார்த்த? நான் அந்த அர்த்தத்துல பார்க்கலமா. வேற எந்த அர்த்தத்துல பாத்தீங்க? ஓ, நாங்க கருப்பா இருக்கோம், அந்த தேன்மொழி குடும்பத்துல எல்லாரும் சிகப்பா இருக்காங்க. அப்படிதானே சொல்ல வர? அது உண்மைதானமா? உன்னை விட பிரைட்டா தானே இருக்கா. யாரு பிரைட்டா இருக்காங்க? என்ன அது
அம்மா நான் வந்து கருப்பா இருக்கணும், அந்த தேன்மொழி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கலரா இருக்காங்களா அப்படின்னு இந்த ஆளு சொல்றாருமா. என்னையா கொழுப்பா? அது உங்களுக்கு. நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரலம்மா. என்னை விட நீங்க வயசுல பெரியவா. பிளட் டெஸ்ட் பண்ணா உங்களுக்கு கொழுப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். நாங்க எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு தான் வாய் கொழுப்பு ஜாஸ்தி. அது எங்க குடும்ப சொத்து. எங்க வந்த? இல்ல உங்க ஆத்துல மகனும் மருமகளும் எங்க போயிட்டா? ஏன் எதுக்காக கேக்குற? ஓ வேவு பார்க்க வந்தியா? நாங்க யாரும் இல்லன்னா குந்தவைய கூட்டிட்டு வர சொன்னாங்களா அவங்க? நான் அந்த அர்த்தத்துல வரலமா. அதாவது 2 வீட்லயும் கல்யாண விசேஷங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆத்துல கல்யாணம் ஆகி மறுவீடு ஆயிட்டு இருக்கு. உங்க ஆத்து கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. 2 குடும்பமும் மீட் பண்ணி கலகலப்பா பேசி அது கைகலப்புல முடிஞ்சா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். என்ன பம்பிழுக்கணும்னே வந்தியா? அதெல்லாம் இல்லம்மா. அதாவது நாளை கல்யாணத்துல மீட் பண்ணுவே இல்லையா? யார் கல்யாணத்துல? கவிதா கல்யாணத்துல. யாரு வருவா? அவள்லாம் வருவா இல்லையோ? ஏய் இவன் சும்மா போக மாட்டான்டி. அடுப்புல கரண்டியவே உடனே வைக்கிறேன். எதுக்கு தோசை வாக்கவா? ஆமா, சுட சுட தோசை வாத்து குடுக்குறேன் உனக்கு. நோக்கல வச்சு இழுக்கிறதுக்கு தான். நமக்கு தாங்காது. நான் கிளம்புறேன். கிளம்பு. அந்த ஆத்துலவே ஒரு வெட்டு வெட்டிட்டு நான் அப்படியே எங்க ஆத்துக்கு போயிட்டு வரேன். சுத்த சோத்து பண்டாரமா இருக்காண்டி இவன் சோத்துக்கு செத்த பையன். அது சரி, அவன் சொன்னதுல என்ன தப்பு? எப்ப பார்த்தாலும் மேக்கப். என்னடி இது கன்றாவி? குடும்பம் இதெல்லாம் நீ போடக்கூடாதுமா. இதெல்லாம் யூத்துக்கு தான் போடணும். யூத்தும் கீத்தும். ச்சே, என்ன பொண்ணுடி நீ? நான் அழகா இருக்கேன்னு பொறாம. நல்லா தானே இருக்கேன். கண்ணு ரெண்டும் அழகா இருக்கு. எப்படி பார்த்தா ஹீரோயின் மாதிரியே இருக்க. ஆனா காமெடி பீஸாவே ஆக்குறாங்கம்மா. சீ, நீ அழகுடி. இங்க பாரு நான்சி, விளையாடுத்தனமா நீ பண்ற காரியம் பின்னாடி பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட போகுது. மரியாதை என் கட்ட அவுத்து விட்டுரு. ஹே, தேவையில்லாம பேசாதடா. நீ பட்னியா இருந்து செத்துறக்கூடாதுன்னு தான் டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். மரியாதை சாப்பிட்டு மாய் முட்டு படுத்து தூங்கு. நான் பட்னியா கிடந்து செத்தாலும் சாவனே தவிர நீ கொடுக்குற சாப்பாடை சாப்பிட மாட்டேன். ஏய் ஏய், இந்த நிலைமையில கூட உனக்கு திமிரு அடங்கல. நீ இருக்கிறத விட செத்துடலாம்டா. நான் சொன்னது நீ எதுவுமே கேட்கலையே. நீ சொன்ன நான் கேட்கணுமா? உன்னை கொண்டதானே ஆத்திர அடங்கும். நான்சி, நீ கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏய் சொன்ன கேளு. வேணா நான்சி. ஏய் பேசாதடா. பேசினா குத்திடுவேன். ஏய் இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன்.